என்எல்சியின் தொடர் அத்துமீறல்களும் அடாவடி போக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் என்எல்சி நிறுவனத்தின் மீது தனது சாட்டையை சுழற்றிய பிறகு இயற்கை வளங்களை தொடர்ச்சியாக கொள்ளையடிப்பதை இவர்கள் நோக்கமாக இருப்பதால் இதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதற்கு தமிழகம் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை காட்டியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ் நிலம் ஒரு பெரிய அபாயகரமான சூழ்நிலை. தமிழின் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு ஒரு பெரிய போராட்டம், தமிழ் நிலத்தை சார்ந்த ஒரு பெரிய போராட்டத்தை பற்றி விளக்கி கூறுவதற்காக போராட்ட குழுவை சேர்ந்த மக்கள் இணைஞ்சிருக்காங்க. வானாதி ராயபுரம் ஊராட்சி தென்குத்து ஊர் பொதுமக்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அந்த போராட்டம் எதற்காக இந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சிட்டு இருக்காங்க? நெஞ்சை பிளந்த போதும் நீதி கேட்க அஞ்சினோம் என்ற தலைப்போட இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறாங்க. என்எல்சி தொடர்பாக விரிவாக ஒரு பேட்டியா அமையும் நினைக்கிறேன். இந்த பேட்டிக்குள்ள நம்ம போகலாம். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்எல்சி தொடர்பாக ஒரு பெரிய போராட்டம் முன்னெடுக்க போவதாக தொடர்ந்து செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. அதனோட துண்டறிக்கைகள் எல்லாம் பார்க்க முடியுது. தொடர்ந்து நீண்ட காலமா என்எல்சி அங்க இயங்கிட்டு இருக்காங்க. நீண்ட காலமாக கோரிக்கைகள் அங்க இருந்துட்டு இருந்தாலும் கூட இந்த போராட்டம் எதன் வகையில முக்கியத்துவம் வாய்ந்தது? என்ன கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறீங்க? என்எல்சியின் தொடர் அத்துமீறல்களும் அடாவடி போக்கும் உளவியல் தாக்கங்களும் தொடர்ச்சியாக வானாதி ராயபுரம் ஊராட்சிக்குட்பட்ட தென்குத்து, பின்னாச்சிக்குப்பம் போன்ற கிராமங்களில் மட்டுமல்ல, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வளையமாதேவி, கரிவெட்டி, கத்தாலை, ஆதனூர் போன்ற கிராமங்களிலும் இவருடைய அடாவடி அட்டூழியங்கள் நீண்டது. சென்னை உயர்நீதிமன்றம் என்எல்சி நிறுவனத்தின் மீது தன்னுடைய சாட்டையை சுழற்றிய பிறகு சற்று அமைதி காத்தது. இயற்கை வளங்களை தொடர்ச்சியாக கொள்ளையடிப்பதை இவர்கள் நோக்கமாக இருப்பதால் இதை நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போ உயர்நீதிமன்றம் சொல்லியும் கூட என்எல்சி நிறுவனம், மத்திய அரசு நிறுவனம் இதை தொடர்ச்சியா செய்யுதுன்னா அவங்களுக்கான பின்புலம் என்ன, அவங்களுக்கான அதிகாரம் என்னன்னு சொல்லி இங்க இருக்கிற மாநில அரசால கேட்க முடியலையா? மாநில அரசாருக்கு எதுவும் அழுத்தம் கொடுக்கலையா? மாநில அரசை பொறுத்தவரை அவருடைய பங்கு விகிதாச்சார அடிப்படையில் மிக குறைவாக இருந்தது. கடந்த காலத்திலே அதிமுக ஆட்சி தலைமையிலே அமர்ந்த போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சற்று கூடுதலாக சில பங்குகளை வாங்க முற்பட்டு அது தோல்வியில் முடிந்தது. ஆனால் இன்று மத்திய அரசு சமீபத்திலே மறைந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு இல கணேசன் அவர்கள் இந்தியா நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மாநிலத்தை தியாகம் பண்ணலாம், அதற்கு தமிழகம் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு கோடிட்டு காட்டியிருக்கிறார். அதிலிருந்து என் தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். இப்ப நீங்க சொல்றதுல இருந்து நான் பார்க்கணும் அப்படின்னா தென்குத்து ஊரை தியாகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு இப்போ வந்திருக்கா? அப்படி என்ன தியாகம் என்எல்சி ஒட்டுமொத்தமாக தமிழ் நிலம் இன்று பெரிய அபாயகரமான சூழலில் சூழ்ந்திருக்கிறது. கதிராமங்கலம், அடியக்கமங்கலம், நறுவெளி, தென்குத்து, வானாதி ராயபுரம், பின்னாச்சிக்குப்பம், ஆதனூர், ஆதண்டார் கொல்லை, இன்னும் எண்ணற்ற கிராமங்களை விரல் விட்டு சொல்ல முடியும். டங்சன், மேலூர் டங்சன், கவுத்தியப்பன் மலை போன்ற பகுதிகளில் ஏராளமான கனிம வளங்களை வெட்டி எடுத்து இந்த மண்ணை பாலைவனமாக்க வேண்டிய நோக்கத்தோடு இவர்கள் செயல்படுறாங்க. நாங்கள் அஞ்சுகிறோம். சரி, இப்ப நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? என்எல்சி என்ன தீர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்எல்சி இந்த மண்ணில் இருக்கலாமா வேண்டாமா? நாங்கள் என்எல்சி எதிர்த்தால் வளர்ச்சிக்கு எதிராக இவர்கள் நிற்கிறார்கள் என்கிறார்கள். நாங்கள் கேட்பது ஒன்றுதான், எது வளர்ச்சி, யாருக்கானது வளர்ச்சி? இயற்கை வளங்களை மொத்தமாக வெட்டி விட்டுவிட்டு கார்ப்பரேட் கம்பெனிகளும் தாரை வார்த்து விட்டு இவர்கள் யாருக்கான வளர்ச்சி? சொந்த நாட்டு மக்களை, மண்ணின் மைந்தர்களை, பூர்வ குடிகளை இந்த மண்ணிலிருந்து அகற்றிவிட்டு அகதிகளாக மாற்றுவதுதான் இவர்கள் வளர்ச்சி என்றால் இந்த வளர்ச்சி யாருக்கானது என்ற கேள்வி இயல்பாகவே தோன்றிவிடுகிறது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அப்ப ஒன்றிய அரசை நோக்கி உங்களுடைய கோரிக்கை என்ன? மாநில அரசு என்ன செய்யணும் அதற்காக? மாநில அரசை பொறுத்தவரை இந்திய அரசின் கைப்பாவையாக மாநில அரசின் அதிகாரிகள் சிலர் செயல்படுவதாக தான் நாங்கள் உணர்கிறோம். உதாரணத்திற்கு தென்குத்து, வானாதி ராயபுரம் இந்த ஊராட்சியை பொறுத்தவரை கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு பத்திரப்பதிவு முடக்கத்தை தொடர்ந்து நீடித்திருக்கிறார்கள். இது ஒரு வாய்மொழி உத்தரவாக தான் இந்த நீடிப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழலில் இவர்கள் பாக பிரிவினை, ஒரு கல்வி கடன், ஒரு அவசர தேவைக்கான திருமண கடனை கூட எட்ட முடியாத சூழலில் இருக்கிறது. இந்த சூழலில் மாநில அரசு இவர்களுக்கு மறைமுகமாக வேலை செய்கிறார்கள் என்ற ஐயம் எங்களுக்கு எழுகிறது.
இப்ப மாநில அரசு கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நான் அந்த கோரிக்கையை குறிப்பா கேட்கிறேன். மத்திய அரசு கிட்டயும் மாநில அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? உலக நாடுகளில் ஐநா சபை போன்ற நாடுகளில் இந்திய அரசு திறந்தவெளி சுரங்கங்களை ஒரு குறுகிய இடைவெளிக்குள் நாங்கள் மூடிவிடுகிறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு பக்கம் ஏராளமான கிராமங்களை விழுங்குவதும் மீண்டும் திறந்தவெளி சுரங்கங்களை அமைப்பதும் இரட்டை நாடகத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை குறிப்பாக தமிழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். அதே நேரம் தமிழக அரசை பொறுத்தவரை இந்த தமிழ் மக்கள் மீது கரிசனம் கொண்டு இவருடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளை, நீரியல் பிரச்சனைகளை, சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு இந்த மக்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என நாங்கள் கருதுகிறோம். சரி. இப்போ இந்த மக்கள் போராட்டம் நடக்கிறாங்கன்னு சொல்றோம். அதை வரவேற்கிறாங்க கூட. இதில் ஏன் தமிழக வாழ்வு கட்சி உள்ள வராங்க? மற்ற கட்சிகள் ஏன் உள்ள வரல? அனைத்து கட்சிகளும் ஏன் ஒன்னா சேர்ந்து நிக்கல? இல்ல மக்கள் மட்டும் ஏன் இதை நடத்த வேண்டிய தேவை இருக்கு? அதுல ஏன் தமிழக வாழ்வு கட்சி பங்கேற்று? கிராம ஊராட்சி பொதுமக்களோடு நான் இணைந்து இருப்பதை நீங்கள் இந்த கேள்வி கேட்கிறீர்கள். நான் தவிர்க்க முடியாமல் இந்த கேள்விக்காக நான் அதற்கு விடை சொல்கிறேன். ஏராளமான ஓட்டு பொறுக்கி அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் இருந்தாலும் இந்த மண்ணின் வளத்தை, மக்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு முன்னணி கள வீரராக, முன்னணி செயல்பாட்டாளராக எங்கள் அண்ணன் புத்தகன் வேல்முருகன் அவர்கள் களத்தில் இருக்கிறார். எனவே அவர் தலைமையிட்டு வலியுறுத்துகிற தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த மக்களோடு உறுதியாக நிற்கும். இல்ல, நான் கேட்கறது என்னன்னா, அதே ஊரை சேர்ந்த மாற்று அரசியல் கட்சிகளும் இருப்பாங்களே. இப்ப நீங்க இருக்கீங்க, நான் அதை வரவேற்கிறோம். அந்த ஊர் பொதுமக்களுடைய ஒருவரா நீங்க நிக்கிறீங்க. மாற்று அரசியல் கட்சிக்காரர்களும் இருப்பாங்க தானே? அவங்களுக்கும் அது பாதிப்பு தானே? ஏன் அந்த மக்களும் இந்த போராட்டத்துக்கு கை கோர்க்கல? ஏன் இந்த மக்களுக்கான குரலா வலுவா எதிரொலிக்கல? ஏனைய அரசியல் கட்சிகள் அவ்வப்போது கைகோர்ப்பதும் அடையாள போராட்டங்களில் ஈடுபடுவதும் தொடர்ந்து வழக்கமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இது அடுத்த கட்ட நகர்விற்கு, ஒரு தீர்வு நோக்கிய நகர்வுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுத்து செல்வதற்காக நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். என்ன தீர்வு இப்போதைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியால இதுக்கு தர முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அன்னைக்கு போராட்டத்தின் வெளிப்பாடு என்னவா இருக்கும்னு நீங்க வெளிப்படுறீங்க. இந்த போராட்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய என்எல்சி நிர்வாகம் என்ன உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் உடனடி தீர்வாக? என்எல்சி நிறுவனம் பொறுத்தவரை சுற்றுப்புற சூழல் கேடுகளை உருவாக்குவதிலும், ஆழ்துளை மூலம் துளையிட்டு ரசாயன வேதிப்பொருட்களை கலந்து வெடிக்க செய்து மண்ணின் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாக்கி அனுமதிக்கப்பட்ட பாதரச அளவை விட 65லிருந்து 115 மடங்கு வரை அதிகமாக இருப்பதாக சுற்றுச்சூழல் பொறியாளர்கள், ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனுடைய மெத்தன போக்கை அவர்கள் நிறுத்த வேண்டும். இங்கு சுரங்கத் தொழிலில் ஈடுபட்டாலும் கடந்த காலத்திலே அனல்மின் நிலையம் போன்ற பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களின் உயிர் பாதுகாப்பு போன்ற உறுதித்தன்மையை இவர்கள் கடைப்பிடிக்காலும் தொடர்ந்து இந்த நிலைமை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. எனவே இவர்கள் தன்னை சுய பரிசீலனை செய்து கொண்டு திறந்தவெளி சுரங்க நடைமுறைகள், விதிமுறைகள் மற்றும் பசுமை தீர்ப்பாயம், சுற்றுப்புற சூழல் போன்றவைகளை பாதுகாக்க வேண்டும். இவர்களுக்கும் இந்த மண்ணில் பங்கு இருக்கு என்ற ஒரு குறைந்தபட்ச புரிதலின் அடிப்படையில் இவர்களுடைய நடவடிக்கை அமைய வேண்டும் என்று ஜனநாயக ரீதியாக நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன். வானாதி ராயபுரம் ஊராட்சி அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 10க்கு மேல கிராமங்கள் அதுல இருக்கும். அதுல ஏன் தென்குத்து ஊர் மட்டும், அந்த கிராம மக்கள் மட்டும் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கணும்? இந்த பாதிப்பு அப்படின்னா என்எல்சி நெய்வேலி சுரங்கம் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிக்குமான பாதிப்பு தானே? எல்லா மக்களும் சேர்ந்து தானே இந்த போராட்டத்தை நடத்துது. தொடர்ச்சியாக அங்கங்கும் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. தற்சமயம் நெய்வேலி மையப்பகுதியில் இருக்கக்கூடிய புதுக்குப்பம், மாதாண்டார்கொள்ளை, தொப்பளிக்குப்பம், அம்மேரி போன்ற பகுதிகளிலும் இது போலான சிக்கல்கள் தொடர்ந்து இருந்துதான் வந்தது. ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு கத்தாலை, கரிவெட்டி போன்ற வளைமாதேவி போன்ற கிராமங்களில் துப்பாக்கிச்சூடு போன்ற பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு தலைவராக கூடிய மருத்துவர் அன்புமணி போன்றவர்கள் எல்லாம் துப்பாக்கிச்சூடு போன்ற ஆர்ப்பாட்டத்தில் நடந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் தொடர்ச்சியாக அந்தந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக என்எல்சி நிறுவனத்திற்கு எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். என்எல்சி நிறுவனம் ஒரு பெரு நிறுவனம், இந்திய அரசுடைய நேரடியான கட்டுப்பாட்டில் இருப்பதால் இந்த மக்கள் அச்சுறுத்துகிறார்கள். குறைந்தபட்சம் அவர்கள் ஒப்பந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை அவர்கள் மிரட்டுவதும், இவர்களுக்கு குடிநீர், அடிப்படை குடிநீரை புறந்தொள்வதும், சாலை வசதிகளை துண்டிப்பதும், இந்த மாதிரியான உளவியல் போரை இவர்கள் தொடர்ந்து நடத்துவதால் கொஞ்சம் அஞ்சுகிறார்கள். இந்த போக்கை மாற்றுவதற்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி துணை நிற்கும் என்பதால் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம். மகிழ்ச்சி. எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து இந்த போராட்டத்தை ஒன்றிணைஞ்சு உங்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களுடைய போராட்டம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.